Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜான். இந்த ரம்ஜானுக்காக ஸ்பெஷல் கேள்விக்கான பதில் இந்த வாரம் 2 எபிசோட் அப்படின்னு சொல்லி நானுமே போல் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 89% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இதுக்கு ஓகே சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் 5:30க்கு பார்த்தீங்கன்னா கேள்விக்கான பதில் டெலகாஸ்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் இதுவரை கேட்ட எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்றைக்கி நாளைக்கு எபிசோடில் அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுத்துட்றேன். இந்த எபிசோட்ஸ் இன்றைக்கி டெலகாஸ்ட் ஆன உடனே இதுக்குமே நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நாளைக்கு கமெண்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்ட்ஸையும் சேர்த்து நாளைக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். எபிசோடோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை அனிருத் புருஷோத்தமன் என்ன கேட்குறாரு, கேள்விக்கான பதில் EN2 எதுக்காக வந்து அதோட ஸ்லாட்டை வந்து சின்ன மருமகிட்ட விட்டு கொடுத்துச்சு. 1 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் வந்து ஸ்லாட் லீடராக இருக்குது, இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதனால் எதிர்நீச்சலை 10 மணிக்கு மாற்றிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக எதிர்நீச்சல் டைமிங்ஸ் சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எதிர்நீச்சல் சீல் ஒரு வாரம் ஸ்லாட் விட்டுச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன்னா சின்ன மருமகள் ஒரு பெரிய ஹை வால்டேஜ் அந்த மேரேஜ் ட்ராக் போயிடுச்சு. ஸோ அந்த மேரேஜ் ட்ராக் முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சின்ன மருமகளோட TRP பழையபடி குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதிர்நீச்சலும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ எதிர்நீச்சலில் டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் சுந்தர் என்ன கேட்குறாங்கன்னா, எதிர்நீச்சலில் எதுக்காக ஜான்சி ராணி இன்னும் ஆட் பண்ணல, அவங்களோட என்ட்ரி ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக சன் டிவியில் பூங்கொடி சீரியலில் ஹீரோக்கு அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க. ஆல்சோ சிந்து பைரவி சீரியலில் ஹீரோக்கு அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ எதிர்நீச்சல் சீரியலில் நடிச்சுட்டே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேறு 2 சீரியல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ எதிர்நீச்சல் சீரியலில் இவங்களோட என்ட்ரி இப்போதைக்கு தேவையில்லை. அப்படி ஒரு வேளை தேவை இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சாகிதா என்ன கேட்குறாங்கன்னா, இரவா பகலா அப்படிங்கிற சீரியல் சன் டிவியில் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த சீரியல் சன் டிவியில் வரல, விஜய் டிவியில் தான் வருது. இதை பற்றி நம்ம முன்னாடியே ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்டோம். நிறைய நியூஸஸ் ஷேர் ஆச்சு. என்ன அப்படின்னா இரவா பகலா சீரியலில் ஹீரோயினா ஆக்ட்ரஸ் ஆலியா மனசா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுமே அப்டேட் கொடுத்துருந்தோம், ஆலியா மனசாவோட நியூ சீரியல் சன் டிவியில் வரப்போகுது அப்படின்னு. ஸோ உடனே எல்லாரும் என்ன நினச்சிடுறாங்க, இரவா பகலா சீரியல் விஜய் டிவியில் வரல, சன் டிவியில் வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இரவா பகலா சீரியலில் ஆலியா மனசா நடிக்கவே இல்லை. அதில் வேறு யாரோ தான் நடிக்கிறாங்க. சன் டிவியில் அவங்க வேறு சீரியல் நடிக்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று கிடையாது. நெக்ஸ்ட் முருகன் என்ன கேட்குறாங்கன்னா, குஷ்பு மேம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நந்தின் டிவி வருது அப்படின்னு சொல்லி. நிறைய சேனல்ஸ் வந்து இது அஃபிஷியல் நியூஸ் தான், ஜீ தமிழில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நந்தினி சீசன் 1 சன் டிவியில் வந்துச்சு. சீசன் 2 எப்படிங்க சன் டிவியில் வராமல் வேறு சேனலில் வரும்? சீசன் 2 வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க மொதல் தகவல்கள் கொடுத்தாங்க. பட் ஜோதி அப்படிங்கிற டைட்டிலில் வேறு சீரியல் அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போதைக்கு நந்தினியோட சீசன் 2 அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி சீரியல் வருது அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸுமே இல்லை. அப்படி இப்போதைக்கு வரல. வந்துச்சு அப்படின்னா ஜீ தமிழில் வரதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆடுகளம் சீரியல் அண்ட் கிருஷ்ணா ஆர்த்திகாவோட நியூ சீரியல் எப்போ வரும்? ஆடுகளம் சீரியல் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு அடுத்த வாரம் ஏப்ரல் 7 டெலகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. கிருஷ்ணா ஆர்த்திகா சீரியலை பற்றி இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் கிடைக்கல. கிடைச்ச உடனே நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கண்மணி அன்புடன் சீரியலில் எப்போ வெண்ணிலா அண்ட் கண்மணி மீட் பண்ணுவாங்க? இப்போதைக்கு அதை பற்றி எந்த நியூஸும் கிடைக்கல. கிடைச்ச உடனே நான் ஷேர் பண்ணுறேன். மல்லி எப்போ விஜய் அண்ட் மல்லி சேருவாங்க? ஆக்சுவலாக இதற்கான ப்ரொமோஸ்லாம் வந்துச்சு, நம்பர் 1 அண்ட் ட்ரெண்டிங்லாம் வந்துச்சுல. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம ரொம்பவுமே அதில் சீன்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். அன்னம் சீரியலோட மேரேஜ் ட்ராக் எப்போ? ஆல்ரெடி அந்த சீன்ஸ் தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கார்த்திக் தான் மேரேஜ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்களோட அண்ணன் பெயர்வார் போல். ஸோ லாஸ்ட் டைமில் வந்து நம்ம முருகன் மாமா வந்து சொல்லுவார் போல், இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி என்னோட மானத்தை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலாக அண்ணத்துக்கும் கார்த்திக்கும் தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வள்ளியின் வேலன் சீரியல் 2.36 ரேட்டிங் வாங்கியிருக்கு. மாரி சீரியல் 1.36 ரேட்டிங் வாங்கியிருக்கு. செல்லமை சீரியல் எப்போ வரும்? செல்லமை சீரியல் பிரைம் டைமில் தான் வரும். ஸோ ஆடுகளம் சீரியலுக்கு இப்போ தான் ஸ்லாட் கிடச்சிருக்கு. செல்லமை சீரியல் வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு ராமாயணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ராகவி சீரியலில் ஜிஷ்ணு நடிக்கல, வேறு ஒரு ஆக்டர்ஸ் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹரிஷ்குமார் என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாமா? ரஞ்சனி சீரியலோட கிளைமேக்ஸ் எப்போ? மார்ச் 6 அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு டெலகாஸ்ட் ஆக போகுது. சிங்கப்பெண்ணை சீரியலோட ப்ரெக்னன்சி ட்ராக் சொல்லுங்கள். ஸோ அதான மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை பற்றி தான் அன்பும் ஆனந்தியை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். எதிர்நீச்சல் சீரியலில் குந்தவை சக்திக்கு தான் மேரேஜ் ஆகுமா? ஸோ அப்படி நடக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸே கிடையாது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது. ஸோ டேரக்டர் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்க மாட்டார். ஸோ சன் டிவியில் டோட்டலாக 10 சீரியல் வருது. பட் எந்த சீரியலுக்கும் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ தான் ஆடுகளுக்கே டைம் ஸ்லாட் கிடச்சிருக்கு. இன்னும் டைம் ஸ்லாட் கிடைக்க தான் ஒவ்வொரு சீரியல்ஸாக அவங்க லான்ச் பண்ணுவாங்க. நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஷோவை நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா மீடியா மேசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. அதே 12:30 ஸ்லாட்டில். ஸோ இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா TCDC சீசன் 2 வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ சன்னம் சீரியலுக்கு மட்டும் கிடையாது, பிரைம் டைமில் டெலகாஸ்ட் ஆகிற நிறைய சீரியல்ஸ்க்கு TRP குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் சீரியல்ஸோட ஸ்டோரி ட்ராக்கா அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவதுன்னு தெரியல. ஸோ அன்னம் சீரியலில் கூடிய சீக்கிரம் மேரேஜ் ட்ராக் வரப்போகுது இல்லையா? ஸோ
டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ரீராம் என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாமா. ஆடுகளம் சீரியல் 10 மணிக்கு லான்ச் பண்ணுவாங்களா, அப்படின்னா மருமகளை 10 மணிக்கு மாற்றிட்டு 8 மணிக்கு சேஞ்ச் ஆகுமா? ஸோ இதை பற்றி தாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான அப்டேட் தான் இன்னுமே கிடைக்காம இருக்குது. அதை நான் கிடச்ச உடனே ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஆடுகளும் 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஒன்று 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா 8 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும். இந்த 2 டைமிங்கில் ஏதாவது ஒரு டைமிங் டெலிகாஸ்ட் ஆகும். அங்கே டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலில் 10 மணிக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ சன் டிவிக்கு விகடனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் சீரியல் பண்ண மாட்டேங்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல. ராமாயணம் சீரியலோட டிஆர்பி லோ ஆகிட்டே இருக்குது. என் பண்ண சான்சஸ் இருக்கா? ஸோ சீரியலோட எபிசோட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இப்போயே ஸ்டாப் பண்ணுறதுக்குலாம் சான்சஸ் இல்லை. சன் டிவி எல்லா எபிசோடையும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. பட் விஜய் டிவி ஜி தமிழ் ஏன் அப்லோட் பண்ண மாட்டேங்காங்க? சன் டிவியுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி டெலிகாஸ்டான எபிசோட்ஸ் தான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் டிவி ஜி தமிழுமே எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க. என்ன ரொம்ப நாளுக்கு முன்னாடி டெலிகாஸ்டான எபிசோட்ஸ் தான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்நீச்சல் சீசன் 1 எபிசோட்ஸை எதுக்காக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க? இது ஒரு டெலிகாஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சீசன் 1 எல்லா எபிசோட்ஸும் யூடியூப்பில் இல்லை, சன் நெக்ஸ்ட்டில் மட்டுமே தான் இருக்குது. ஸோ அதனால தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரவுடி பிரதர்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா, எதிர்நீச்சலோட கிளைமேக்ஸ் எப்போ? இப்போதைக்கு அதுக்குலாம் கிளைமேக்ஸ் கிடையாது. ரோஜா 2 எண்ட் ஆயிடுச்சு. சிங்கப்பேட்டையில் அன்பு ஆனந்திக்கு மேரேஜ் நடக்குமா, மகேஷ் ஆனந்துக்கு மேரேஜ் நடக்குமா? ஆக்சுவலாக இதுக்கான கொஸ்டின் வந்து நம்மக்கிட்ட கிடையாது, டேரக்டர் கிட்ட தான் இருக்கும். பட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அன்பு ஆனந்திக்கு நடந்தால் மட்டுமே தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ராமாயணம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் to செப்டம்பர் கிட்ட வந்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எபிசோட்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆடுகளம் சீரியல் ஏப்ரல் 7 இருந்து 1 8 மணிக்கு, அப்படி இல்லைன்னா 7 மணிக்கு, இது ரெண்டில் ஏதாவது ஒரு டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகும். சாந்தி நிலையம் சீரியல் வந்தால் எந்த டைம் ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகும்? கண்டிப்பாக நான் டைம் தான். டைமிங்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கயல் சீரியலோட கிளைமேக்ஸ் வருமா? இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து முன்னேற போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ப்ரோமோ வந்துச்சு, நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கயல் சீரியலோட டிஆர்பி நல்லா வரதுனால இப்போதைக்கு முடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருப்பாங்கன்னு நானுமே நினைக்கிறேன். மெட்டிவலி 2 வரும், ஆனால் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எந்த அப்டேட்டும் கிடைக்கல. கிடைச்ச உடனே நான் ஷேர் பண்ணுறேன். சன் டிவியில் இன்னும் நிறைய சீரியல்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா செல்லமே சீரியல், ராகவி சீரியல், சாந்தி நிலையம், இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வெயிட்டிங்கில் இருக்கதா செய்யுது. ஜீ தமிழில் நினைத்தாலே நீக்கும் சீரியலோட கிளைமேக்ஸ் எப்போ தாங்க வரும்? நெக்ஸ்ட் விஜய் டிவியில் பிவிஎம்வி கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா எந்த சீரியலில் கொண்டு வருவாங்க, எந்த சீரியலில் என் பண்ண போகிறாங்க? நெக்ஸ்ட் வந்து ஆடுகளம் சீரியல் வந்து உண்மையிலே சரிகம டிவி ஷோஸ் தமிழ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா? ஏன்னா அதுக்கு இன்னும் ப்ரொமோவே போடல. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸோட நாளைக்கு எபிசோடில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.